ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். காலையிலே எழுந்துச்சி கடைக்கு போயிட்டு பாலக்கீரை வாங்கிட்டு வந்து, ஏன்னா கீரை சாப்பிடணுன்னு திடீர்னு மனசில் தோணிச்சு. டம்முட்டு தான் எல்லா பொருளும் இருக்குது, கீரை மட்டும்தான். கீரை மட்டும் போய் கடையில் வாங்கிட்டு வந்து டக்குன்னு கீரை அலசி வச்சுட்டு, அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்து பருப்பு, வெங்காயம், தக்காளி அதெல்லாம் கட் பண்ணி போட்டு வேக வச்சுட்டு அது வெந்துன்னு இருக்குது. ஏன்னா அது வேக கொஞ்சம் லேட் ஆகும், அடுப்பில் கொஞ்சம் அனல் கம்மியாக வருது இல்லை, அதனால். அப்புறம் அது வெந்ததுக்கப்புறம் அப்படியே கடைஞ்சி தாளித்து வச்சிடலாம். சாப்பிட கொடுத்தாங்கன்னா சாப்பிட்லாம். வேலை எதுவும் இல்லை. நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். அது ஏன் நான் வீடியோவில் காட்டலைன்னா, அது வந்து ஷார்ட்ஸாக எடுத்துட்டேன். ஏன்னா ஷார்ட்ஸாக எடுத்துகிட்டு பார்த்தா இங்கே இருக்கிற பேச்சுலர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. பேச்சுலர்லாம் கிடையாது, தனியாக சமைச்சு சாப்பிட்றவங்க கூட டக்குன்னு சரி ஒரு ஈஸியாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அது எல்லாருக்கும் சமைக்க தெரியும் தான், பட் இருந்தாலும் நம்ம கடமைக்கு ஒன்று போடுவோம் அப்படின்ட்டு அது ஷார்ட்ஸாக எடுத்துட்டேன். வெளியே எங்கன்னா போவாங்களான்னு தெரில. நேற்று பார்ட்டி நடந்த இதுவில் டயர்லெலாம் தூங்கின்னு இருப்பாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், பொறுத்திருந்து பார்ப்போம் வேலை வருதா இல்லையான்னு. வேலை வந்தால் வேலை செய்வோம், இல்லை ஏதாவது ஒரு தகவலை ஷேர் பண்ணிக்கலாம். லஞ்சு தான் வந்திருக்கு, இப்போ குழம்பும் ரெடியாக இருக்குது. அவங்க வந்து கோசு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இது கொஞ்சம் வச்சுக்கலாம் சைடிஷாக. ஆஹா, நல்லா அருமையாக இருக்குது. காஞ்ச மிளகா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த காஞ்ச மிளகாவோட விதையெல்லாம் சாப்பிட அதான் இல்லை. இருந்தாலும் சாப்பிடுவோம், சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். சிக்கனு 3 சிக்கன் வாங்கிக்கின்னு 3 பெரிய குபூஸ் வாங்கினார் சொன்னாங்க. இப்போ வாங்கினருவோம். முன்னாடி இருக்கிற ஜமேலைக்கு தானே பார்ப்போம். சிக்கன் இருக்குது, எடுத்துக்கலாம். என்னங்க இது கொழுமையாக இருக்குது. 3 சிக்கனு 3 பெரிய குபூஸு, மொத்தம் 6 பொருள், 6 தினாரு, 1666 ரூபா நம்ம இந்தியா காசுக்கு. வெறும் 6லே வந்துருக்குது. இது எத்தனை போய் வைப்போம், வச்சுட்டு வெளியே எங்கன்னா போகிறாங்களா இல்லை இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வராங்களான்னு தெரியல. கொஞ்சம் தூரம் போய் அதால் மூச்சு வாங்குது, வயசாகுது இல்லை. மேடம் கால் பண்ணி போய் ஒரு பெரிய தர்பூசணி பழமும் கொஞ்சம் வெள்ளரிக்காய் வாங்கினா குமார், அப்புறம் எதனா வேணும்னா நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் போ அப்படின்னாங்க. தர்பூசணி எங்கே போய் நடத்துன்னு கேட்டேன். ஏன்னா எல்லா கடையிலையும் இருக்குது. அந்த சூக் மின்னர், அதாவது ஃபேஷன் மால் கிட்ட ஒரு ஜமான் இருக்குது, அங்கே தான் கொஞ்சம் கம்மி ரேட்டு. அது இல்லாமல் அங்கே போய் வரதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். இப்போ எமர்ஜென்சியாக வேணுமா இல்லை அங்கே போகணுமான்ட்டு தான் எங்கம்மா போய் வாங்கி நடத்துன்னு கேட்டேன். நீ சூக் மின்னர் போய் வாங்கினோம் குமார் அப்படின்னாங்க. சரி, அங்கே தான் சூக் மின்னர் தான் போய் வாங்கின்னு வருவோம். வரும்போது ஃபோன் பண்ணி எக்ஸ்ட்ரா 2 பொருள் வாங்கினார் சொன்னாங்க. கேரட்டு, வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் குடமிளகா ஒன்று எடுத்துக்கினேன், அப்புறம் கத்திரிக்காய் ஒன்று. இந்த தர்பூசணி பழம் 4 தினார், நம்பூர் காசுக்கு 1110 ரூபா. நம்மளுக்கு ஒரே ஒரு குபுசு மட்டும் ஆயினான்ட்டு, அதான் கீரை இருக்குது இல்லை. ஏசி சவுண்டில் பேசுறது சரியாக கேட்குதா இல்லைன்னு தெரியல. குபுசு சூடு பண்ணிக்கிறேன் திவானில் வந்து. ஏன்னா நம்மள்ட்ட கீரை அடுப்பில் வந்து சூடு பண்ண முடியாது. இந்த குபுசு எப்படி சூடு பண்ணணுன்னா, இதுமாரி நல்லா எரி வச்சுட்டு இப்படி வச்சா சூடாகிடும். கொஞ்சம் இப்படி திருப்பி போட்டு இது வந்து கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கோசரம் தான். அப்படியேவும் சாப்பிட்லாம், ஆனால் சூடு பண்ணால் அது ஒரு தனி சுவை வரும். சரி, சூடு பண்ணி எடுத்துன்னு ரூமுக்கு போகலாம். டின்னர் ரெடி. கீரை குழம்பு, குபஸ், ப்ரௌன் குபஸ் நல்லா டிப் பண்ணி எடுத்து சாப்பிடுவோம். தமிழில் சொல்லணுன்னா தரமாக இருக்குது, மலையாளத்தில் சொல்லணுன்னா அடி போலியாக இருக்குது. இந்த குபுசுக்கு எந்த ஒரு தனி சுவையும் கிடையாது. அதாவது தித்திப்பு, புளிப்பு, கசப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுமாரி எந்த சுவையும் கிடையாது. ஆனால் இது சாப்பிடாத நபரே கிடையாது வெளிநாட்டில்.
எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க, ஏழையிலேருந்து கோடீஸ்வரர் வரைக்கும். ஏன் இந்த நாட்டோட மன்னரே சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இதோட காசு இந்த ஊருக்கு மதிப்புக்கு வெறும் 50 பைசா. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு தூங்குறேன். காலையில் பையனுக்கு காலேஜ் இருக்குது, வேலையும் இதுக்கப்புறம் எதுவும் வரப்போறதில்லை. எங்கள் வீட்டில் தான் பார்ட்டி நடந்துன்னு இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேலையில் சந்திக்கிறேன். பாய்.